ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பைக் வந்து எம்வி அகஸ்டாவோட சூப்பர் வெலோசி. எஸ், இந்த பைக் நான் இப்போ தான் லைவாக பார்க்குறேன். அண்ட் லைட்டிங்கில் வந்து இந்த கலர் வந்து ஒரு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் லைவாக பார்க்குறதுக்கு ஆக்சுவலி இது வந்து ஒரு சில்வர் கலர் ரொம்ப நல்லா இருக்குது. டிசைன் பக்கா அப்படியே பீஸ் ஆஃப் ஆர்ட் மாதிரி சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த பைக்கை நேரில் பார்க்குறதுக்கு, சூப்பர் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த பைக்கை பற்றி கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் அண்ட் இன்னொன்று வந்து ரேசிங் கிட். நார்மல் வந்து எப்படி இருக்குன்னா டபுள் சீட் வரும், அப்புறம் அந்த எக்ஸாஸ்ட் வந்து அகஸ்டாவோட டிபிக்கல் மாடல் வரும். அப்படி பார்த்தா இது வந்து நார்மல் வேரியண்ட், அதாவது பேஸ் வேரியண்ட், ட்வின் சீட்டு அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து நார்மல் எம்வி அகஸ்டால இப்படி தான் இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்தது வர்றது தான் ரேசிங் கிட்டு. அதில் வந்து சீட் வந்து சிங்கிள் சீட் தான் வரும். ப்ளஸ் அதே மாதிரி எக்ஸாஸ்ட் வந்து வேற ஒரு டைப் ஆஃப் இருக்கு, லைக் நார்மல் பைப் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாடலுக்கு வந்து ரெண்டு கலர் இருக்கு, ஒன்று இது அண்ட் இன்னொன்று வந்து பிளாக் கலர்ல இருக்கும். இந்த பைக் கலருக்கு அவங்க கொடுத்துருக்க நேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இட்டாலியன் நேம். அண்ட் பேக்வேர்ட் அடிச்சு அதில் செக் பண்ணி பார்த்து பாருங்க, ப்ரொனன்சியேஷன் பண்ணவே கஷ்டமா இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட மொத்த வெயிட் 173 கிலோகிராம் தான். அண்ட் இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் டிஸ்பிளே பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த பைக் நேம் வந்து சூப்பர் வெலோசி. அண்ட் இந்த சூப்பர் வெலோசி சீரீஸில் வந்து மொத்தம் 4 பைக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 800 அண்ட் செகண்ட் ஒன் வந்து இந்த இது சூப்பர் வெலோசி எஸ்ன்னு வர்றது. அண்ட் அடுத்து தேர்ட் வந்து சூப்பர் வெலோசி 98ன்னு ஒரு மாடல். அண்ட் அடுத்து ஃபோர்த் வந்து 1000 சீரியோ ஒரு ஒன்று இருக்குது. இது எல்லாமே இட்டாலியன் நேம்ஸ் தான். அது அந்த லாஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் மாடல்ஸ் வந்து லிமிடெட் எடிஷன் மாடல்ஸ். அதுலேயும் அந்த ஃபோர்த் மாடல் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்கறதுக்கு லைக் இதே மாதிரி இதில் இருக்கும், பட் அது வந்து 1000 சிசி பைக், 1000 சிசி பைக் வித் ரெட்ரோ டிசைன் அது. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இது வந்து ஒரு 800 சிசி பைக். அண்ட் பைக்கு ஃப்ரண்டில் பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் ஹெட்லைட் தான் வருது, அது ஒரு எல்இடி இது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து 2 சைடில் இருக்குது. இது எல்லாமே ஒரு ஏர் இன்டேக்காக ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே இந்த ரெட்ரோ டிசைன் தான். அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன எல்இடி இருக்குது, பல்பு. அண்ட் சூப்பர் வெலோசிங்கிறது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இது எல்லாமே இட்டாலியன் நேம்ஸ், நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஏர் போகிறதுக்காக ஒரு சின்ன இது இருக்குது, கேப், ஒரு விங்லெட் மாதிரி. பட் இது எதுவுமே கார்பன் ஃபைபர் கிடையாது, நார்மல் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். பட் இந்த கலர் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு மேட் பிளாக் அந்த ஒரு ஃபினிஷிங். அண்ட் ஃபோர்க்ஸ் வந்து யூஎஸ்டி தான். இன்சைட் வர இது கூட இந்த கோல்டன் கலரில் இருக்குது. பிரேக்ஸ் வந்து பிரம்போ. அண்ட் இந்த டிஸ்க் வந்து டியூவல் டிஸ்க், பட் ரெண்டுமே ரொம்ப பெருசு, ஃபுல் அலவிஸே கவர் ஆகிருக்கு. டயர் சைஸ் வந்து டயரில் இந்த மாடல் வந்து பிறலியோடது. அண்ட் சைஸ் வந்து 120/70 அண்ட் டியூவல் டிஸ்க். அதோட அலாய் டிசைன்ஸ் வந்து அலாயில் ஸ்போக் வீல்ஸ் மாதிரி வருது. ஸோ நைஸ். இட்ஸ் ஃபுல்லி பிளாக் கலரில் வருது அந்த கம்பியெல்லாம், பட் இது வந்து கோல்டு ஃபினிஷில் வருது. அண்ட் இது ஃபினிஷ் ஆகுதுல இடம் 4 பாயிண்ட் டச் ஆகுதுல்ல, ஸோ நைஸ். ரேடியேட்டர்ஸ் வந்து 2 இருக்குது. ஒரு சூப்பர் பைக் ஆனதுனால 2 இருக்குது. அண்ட் கீழே இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு கிரில் இருக்குது, ஒரு மெட்டல் இதுதான். அண்ட் மேலே இருக்கிறதுக்கு வந்து கிரில் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஓப்பன் இதில் தான் இருக்குது. அண்ட் இந்த சைட்லையும் எம்வி சூப்பர் வெலோசிஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் ஸ்டிக்கரிங் வந்து ஒரு தின்னான ஸ்டிக்கர் தான், ரொம்ப ஹார்ட் கிடையாது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தோம்னா சேசிஸ் எல்லாம் ஒரு டியூன் செட்டப்பில். ஃப்ரண்டில் இருக்கிறது வந்து கோல்டன் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் ரியரில் இருக்கிறது வந்து இது உள்ளே வருது, இது தெரியாது. அண்ட் சைடில் ஒரு ஃப்ரேம் வந்து தான் இது. அப்படி பார்க்கக்கூடிய பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், பட் பிளாஸ்டிக் கிடையாது, ஒரு ஃப்ரேம். எம்வி அகஸ்டானதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த பைக் வந்து இந்த இன்ஜின் இது யார் மேட் பண்ணாங்களோ அவங்களோட நேம் இதில் இருக்கும். இது மேட் பண்ணது வந்து ஃபேபியோ ஸ்டிஃபான்ட் ஒன்று. அது வந்து இந்த பைக் மட்டும் கிடையாது, அகஸ்டாவில் வர எல்லா பைக்குமே எல்லாமே ஹேண்ட்மேட். இது எல்லா இன்ஜின்ஸ்லேயும் இந்த நேம் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அதுக்கு மேலே வந்து ஒரு இட்டாலியன் இது நம்ம இருக்குது, மோட்டோரோ கன்ஸ்ட்ரக்டடாக சம்திங் இட்டாலியனில் இருக்குது. இந்த ஒயரிங் எல்லாமே நல்ல ஃபினிஷிங். இவங்க இன்ஜின் பக்கத்தில் வந்தாலும் ஃபேஸ் மாதிரி கொடுத்து நல்லா டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே மேலே எலக்ட்ரிக்கல் இது வந்து ஓப்பனில் இருக்குது, ஃபியூஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ரப்பர் கவர் மாதிரி இருக்குது. அண்ட் அது வந்து ஃபியூஸ் இருக்கிறது. ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியாதான் இருக்குது. அண்ட் இதில் வெல்டிங்ஸ் எல்லாம் விசிபிளாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த பைக் வந்து லைவாக பார்க்குறதுக்கு இட்ஸ் ஸோ சூப்பர், பயங்கரமாக இருக்குது. அண்ட் அப்படியே கீழே பார்த்தோம்னா இதோட சைடில் வர இந்த இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி இருந்து, பட் ஆக்சுவலி இது மெட்டல் இது. அண்ட் இங்கே மட்டும் தான் வருது, பட் இதுக்கு கீழே வந்து எதுவும் வராது. அது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கும். இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பைப் எல்லாமே விசிபிளாக தான் இருக்கும். இந்த டிசைன் எல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து பிரேக்ஸ், இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபுட் பெக்ஸ் வந்து ஒரு நார்மல் டிசைன் தான். அதில் வந்து ஒரு எம்வி பேட்ஜிங் இருக்குது. அண்ட் ரியர் எக்ஸாஸ்ட்டில் வந்து ஒரு டைட்டானியம் கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு மெட்டல் பிளேட் கொடுத்துருக்காங்க சைடில். அண்ட் உயர் வர்ற இந்த ஃபுட் பெக்ஸு அது வந்து ஒரு பிளாக் கலர் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அதுலேயும் ஒரு எம்வி பேட்ஜிங் இருக்குது. அண்ட் சீட் வந்து ஒரு நல்ல ஒரு அல்கண்டாரா. இதில் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இப்போ தான் பார்க்குறேன், லைக் இந்த கலரில். இதில் வந்து ஒரு நல்ல இதாக இருக்குது. பட் சைடில் வந்து இந்த லெதர் இதில் இருக்குது, ஸ்டிச்சிங் ஒயிட் த்ரெட்டில் சூப்பராக இருக்குது. ஸோ நைஸ்.
பின்னாடி வர்றதும் பிறலி டயர்ஸ் இங்கே இருக்குது. அதோட சைஸ் வந்து 180/55 அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. அது சிங்கிள் சைட் ஸ்விங்காமானதுனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் டுக்காட்டியில் இது வந்து அலாய் இது மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஃபோக் வீல்ஸ் அந்த மாடல் ஆனதுனால இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இதில் வந்து இந்தியா அகஸ்டாவோட பேட்ஜிங் இருக்குது. அண்ட் மட்கார்டு வந்து அவ்வளோதான் இருக்குது. இது வந்து ஒரு ஓப்பன் இதில் இருக்குது. பட் இது வந்து ஸ்லஷ் எந்த அளவுக்கு கவர் ஆகும்னு எனக்கு தெரியல. அண்ட் இண்டிகேட்டர்ஸு கூட ஒரு சின்ன கவர் கொடுத்துருக்காங்க இந்த சைடில், இது ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் டெயில் டடி மாதிரி தான் இருக்குது. அண்ட் ரியர் டெயில் லைட் வந்து ஒரு ரவுண்டு இது, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த சைடில் பார்த்தோம்னா இந்த செயின் பக்கத்தில் ஒரு இதுக்கு பக்கத்தில் டயர் ப்ரெஷர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கு. அண்ட் இதுக்கு உள்ள இங்கே பார்த்தோம்னா அங்கே வந்து வேற ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கு, ஒரு வார்னிங் ஸ்டிக்கர். நான் இப்போ தான் பைக்கில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னது, நான் ரெஸ்பெக்ட் இண்டிகேட்டட் டைட்னிங் டார்க்னு. அந்த செயின் வந்து ஒரு நார்மல் சில்வர் ஃபினிஷில் தான் இருக்குது. நீங்கள் அலாய்ஸில் வந்து இட்டாலியன் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் அதில் சிங்கம் வந்து டிசைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் செயின் வந்து கொஞ்சம் உள்ள வெளியில் அந்த மாதிரி தான் வருது. இதுக்கு அந்த பக்கம் போயிட்டு அண்ட் அதில் வந்து வெளியில் வருது செயின். அந்த கீழே வந்து இதோட செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சைடில் இருக்க ஃபுட் பேக்ஸும் சேம் அதே மாதிரி தான். இது வந்து பிளாக் அண்ட் ஃப்ரண்ட் இருக்கிற எம்பி பேட்சிங் போட்டிருக்கு. அண்ட் இந்த லிவர்ஸும் அதே மாதிரி தான். அந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு நார்மல் டிசைன் மாதிரி தான் இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ரிங்ஸ் மாதிரி. அண்ட் இதில் வந்து எம்பி பேட்சிங் இருக்குது இந்த இடத்துல. அண்ட் மெட்டல் பிளேட்ஸ் அவ்வளோதான். அண்ட் இதில் வந்து பேட்சிங் கிடையாது இன்ஜினில். கோல்டன் ஃபினிஷ் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு எம்பி அகஸ்டா பேட்சிங் இருக்குது. இதில் சிஆர்சின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இதில் ப்ளஸ் அது போக வேறு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதாக இருக்குது சம்திங். அண்ட் இதில் சூப்பர் வெலோசிட்டி எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் ஃபோர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது, அதோட இதுதான். அண்ட் இந்த டேங்க் மேலே வந்து பேட்ரி அப்படியே ஒரு கோட்டிங் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஹீட் அண்ட் ஃபியூவல் அதுவும் ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் வார்னிங் இது. அண்ட் என்னோட ஹைட் வந்து 175 சென்டிமீட்டர். நான் நிற்கும் போது இடுப்புக்கு கீழே தான் இருக்குது இந்த வண்டி. இது வந்து அவ்வளோ ஹைட் கிடையாது. ஸோ எனக்கு இது பிரச்சனை இல்லை இந்த வண்டியில் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்குலாம். அண்ட் இந்த மாதிரி ஃபினிஷிங் நான் இப்போ தான் பார்க்குறேன் பைக்கில். இது வந்து ஒரு லெதர் ஸ்ட்ராப்பு இங்கே இருந்து அங்கே ஒரு ஜஸ்ட்டு ஒரு டைப் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஒரு ஸ்டைலுக்காக வச்சுருக்காது, பட் வேறு எதுவும் கிடையாது. ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ண வேண்டியது வந்து மேனுவல் கீ போட்டு அந்த மாதிரி வரும், பட் கீ வந்து இல்லை. அது இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராப் தான், லெதர் பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராப் தான். அதை நார்மலாக போட்டு வச்சுருக்கு. அண்ட் ஃப்ரெண்டில் வந்து இந்த கீ இன்செர்ட் பண்ண வேண்டியது வந்து ஒரு சைட் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த கன்சோல் இருக்குல்ல, இது வந்து யூஸபிள் வந்து இவ்வளோ தான். பட் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் எல்லாம் ஒரு பெரிய பெசல் இருக்குது, அது எல்லாமே இந்த இண்டிகேஷன்ஸ் காட்டுறது. அண்ட் சைட் மிரர்ஸ், பார் அண்ட் மிரர்ஸ் அதுதான் இப்போதைக்கு இதில் இருக்குது. அண்ட் இந்த கிரிப்பில் எல்லாம் எம்ஏயோட பேட்சிங் இருக்குது, நல்லா தான் இருக்குது. லிவர்ஸ் எதுவுமே அட்ஜஸ்டபிள் கிடையாது, நார்மல் இதில் இருக்கிற மாதிரி தான். இப்போதைக்கு டைட்டாக தான் இருக்குது. அண்ட் ரைட் சைடு மட்டும் இந்த அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த பிரேக் லிவர்ஸ். இது வந்து ஹெட்லைட்டோட சுவிட்சு, இந்த லோ பீம் ஹை பீம் பாஸ் அந்த இது வந்து மெனுவை கோ த்ரூ பண்ண வேண்டியது, கன்சோல் ஆன் பண்ணால் தான் தெரியும். அண்ட் இது வந்து இண்டிகேட்டர்ஸ், இது வந்து ஹார்ன். அண்ட் ரைட் சைடில் வந்து இது வந்து லான்ச் கண்ட்ரோல், அந்த இது க்ரூஸ் கண்ட்ரோலோடது. இது வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, அந்த இது சுவிட்ச் எல்லாம் மிக்சடாக வர்றது. இங்கேயும் ஒரு சுவிட்ச் இருக்குது. பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாம் பிரம்போட தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இது போக இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த லுக்ஸ் வந்து பயங்கர அட்ராக்டிவ்னு சொல்ல முடியாது, பட் இந்த டிசைன் ஓகே. பட் கன்சோல் வந்து நார்மல் தான். அண்ட் எம்பி ரைடுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நமக்கு கன்சோலில் கனெக்ட் பண்ணலாம். மற்ற மாதிரி இன்ஜின் கான்ஃபிகரேஷன் எல்லாம் அதிலே பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த இட்டாலியன் ஃபிளாக் இருக்குது. அண்ட் ரைடிங் பொசிஷன் வந்து இது கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் இல்லை, நல்லாவே பெண்டு தான். இது பார்த்தாலே தெரியுது, ஏன்னா நான் பக்கத்தில் நிற்கிறதுனால எனக்கு தெரியுது. நான் நிற்கிற இடத்துல சீட் நிற்க ஹேண்டில் பார் அங்கே இருக்குது, நல்லா பெண்டாக இருக்கணும் அந்த இதில். அண்ட் வாக்கரண்ட் இவ்வளோ தான். இந்த வாக்கரண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. பட் ஆக்சுவலி இது லைவாக பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அண்ட் அது போக இதுக்கு ஃபீச்சர்ஸும் ரொம்ப நிறைய இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த 800cc இந்த செக்மெண்ட்லேயே நிறைய காம்படிட்டிவ்ஸ் உண்டு. பட் அது வந்து இந்த எம்பியை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு, ப்ளஸ் அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸும் கம்மியாக இருக்கும் கம்பேரிங் டு அதர் பைக்ஸ். அதே மாதிரி சர்வீஸ் சென்டர் வந்து இந்த கண்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் சர்வீஸ் சென்டர் வந்து கொஞ்சம் கம்மி தான் கம்பேர் டு அதர் பிராண்ட்ஸ் எல்லாம். அண்ட் அதே மாதிரி எம்பி பைக்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்க முடியும், காரணம் இது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் இதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து நான் வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கேன், அது எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. அண்ட் ரேசிங் கிட் நான் சொன்னேன் இல்லை, அது வந்து இந்த வவுச்சர் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு, எஸ் ரேசிங் கிட்னு. அது கூட இந்த சிங்கிள் சீட்டை கன்வெர்ட் பண்ண வேண்டிய சீட் கவர் இருக்குல்ல, அது வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லை, வேற கொஞ்சம் அக்சசரிஸ் எல்லாம் வரும். அண்ட் மெயின் இது இந்த டைட்டானியம் காம்பனன்ட்ஸ் வந்து இன்ஜின்குள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் நேரமே பார்த்துருக்கேன் சில பைக்ஸில்.
அண்ட் இந்த பைக்கோட பெகரிங் ப்ரைஸ் வந்து 11,000 dinar வித்தவுட் வேட் அண்ட் இன்சூரன்ஸ். அண்ட் வேட்டு அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டும் வரும்போது இதோட ப்ரைஸ் இன்னும் அதிகமாகும். 800cc பைக் பட் த ப்ரைஸ் இஸ் மோர் தேன் 11,000 dinar. அண்ட் இந்த பைக்குக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இது அகஸ்டா வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். என்னோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவ்வளோதான். இந்த வாக்கரன் வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் see you in the next video. Bye bye.